எல்லாருக்கும் நமஸ்காரம். இது நார்த் சென்னை மலையாளி அசோசியேஷன் செலிப்ரேஷன் பண்ணுற ஓணச்சந்தை. இது வந்து நாங்கள் 15வது வருஷமாவது நான் செலிப்ரேட் பண்ணுறோம். எல்லா வருஷமும் அத்தைப்பூ கோலம் போட்டு அப்புறம் நாங்கள் வந்து திருவாதிரை கழித்து இங்கே ஓணச்சந்தை வைப்போம். ஒரு 600 கிட்டு நாங்கள் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் செய்வோம். அதுவும் இல்லாமல் இங்கே நிறைய கடைகள் வச்சுட்டு அதில் வந்து ஓணத்துக்குள்ள சாதனங்களை இருக்கிற மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நாங்கள் எல்லாம் ஒன்றா 15 வருஷமாக இது செலிப்ரேட் பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த வருஷமும் இது நல்லா ஆகோஷமாக நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பூக்களம் போட்டு இப்போ டான்ஸ் ஆடினாங்க. அதே மாதிரி எல்லாரும் நாங்கள் சந்தோஷமாக இந்த ஓணத்தை நாங்கள் செலிப்ரேஷன் பண்ண 2 நாள் தான் இருக்குது. 5ஆம் தேதி ஓணம். எங்களுக்கு ஓணத்தை செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் இந்த ஓணத்தை நாங்கள் இங்கே இப்படி இந்த மாதிரி ஆகோஷமாக செலிப்ரேஷன் பண்ணுறோம். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். இங்கே வந்து நாங்கள் வந்து ஓணத்துக்கு தேவையான பொருளெல்லாம் காய்கறி எல்லாம் மெயினாக எங்களுக்கு ஓண சத்யா பண்ணுவோம் நாங்கள் வீட்டில். அதுக்காக காய்கறி கடை, பின்ன சிப்ஸு எல்லாம் நாங்கள் அதில் துணி கடை எல்லாமே நாங்கள் புதுசாக நாங்கள் இது பண்ணுவோம். அதெல்லாம் வந்து இங்கே வந்து விற்கிறதுக்காக கொண்டு வந்து சந்தை மாதிரி நடத்தி எல்லோரும் வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி நாங்கள் அதை ஏற்பாடு பண்ணுவோம், அரேஞ்ச் பண்ணுவோம். அதுக்காக இது வந்து 15வது வருஷமாக சந்தோஷமாக நாங்கள் இது கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னும் எல்லாரும் இது செய்யறதுனால நாங்கள் எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒருத்தர் ஒத்துமையாக இருந்து நாங்கள் சந்தோஷமாக இது எல்லா வருஷமும் செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துருக்கோம். நன்றி, வணக்கம். தான் ஆഘോഷം பண்ணுന്നത് அத்தம் தொட்டு திருவோணம் வரைக்கும் 10 நாள் தான் ஆഘോഷം. அதில் நிறைய கதைകളുണ്ട്. கதைகள் நிறைய இருக்குது. அதனால கொஞ்சம் கதை தான். ഓരോരോ அந்த அத்தம் உதிக்கத்தில் നിന്ന് ஓரோரோ பூக்களை வச்சு இப்படி களம் போடுது. இந்த பூக்களத்தோட அர்த்தம் அதுதான். அந்த 10 நாளில் 10 പൂക്കളം முடியுது. പിന്നെ ഇതിന് മുഖ്യമായിട്ടും മഹാബലി 10 കളറിൽ தான் அது போடுന്നത്. ഓരോരോ നാളും ഓരോരോ കളറിൽ മഹാബലി എന്നൊരു അരസർ പണ്ട് കേരളമാണ്. കേരളാവിലെ ഏറ്റവും വലിയ ബിഗ്ഗസ്റ്റ് ഫെസ്റ്റിവൽ ഇത്. അത് 10 നാൾ தான் കൊണ്ടാടിയിരുന്നത്. അതിൻ്റെ മൂലകഥ എന്ന് വെച്ചാൽ அந்த அரசர் പിന്നെ നല്ല ഊരെല്ലാം നല്ല വാഴ്ന്നിരുന്ന് അതിൻ്റെ ഒരു സന്തോഷം എല്ലാ പ്രജകളെ വാഴുന്നത് വർഷത്തിലൊരിക്കൽ தான் വരുമ്പോൾ அந்த സന്തോഷം പങ്കിടുന്നത്. മുഖ്യമായിട്ടും പീസ് ആൻഡ് പ്രോസ്പെരിറ്റി അതുതാ ഇതിൻ്റെ. കാലം മനുഷ്യരെല്ലാരും ഒന്നുപോലെ ആപത്തോടെ വസിക്കും കാലം ആപത്തങ്ങാർക്കും ഒട്ടില്ലതാനും കള്ളവുമില്ല പൊതിയുമില്ല എള്ളോളമില്ല പൊളിവചനം കള്ളം പറയ ചെറുനഴിയും കള്ളത്തരങ്ങൾ മറ്റൊന്നുമില്ല. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.